பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 96, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது மாணவரும் ஆசிரியரும். இந்த மாணவரும் ஆசிரியரும் என்கிற தலைப்பை பற்றி இப்பொழுது உரையாட இருக்கின்றேன். அதாவது ஒரு ஆசிரியர் உருவாக வேண்டும் என்றால் அவர்கள் குழந்தை முதலே சிறுக 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 அனுபவ அறிவுகளை கொடுத்து பழக்கப்படுத்தி அவர்களை மேல்நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு பேராசை, பற்று, மற்ற எந்த ஒரு விஷயங்கள்லையும் அவங்களுக்கு ஈடுபாடுகளை 99% நீக்கி இருப்பார்கள். அந்த 1% மக்களோடு மக்களாக இருப்பதற்காகவும் செயல்படுவதற்காகவும் அவசிய தேவைக்காகவும் நிறுத்தி வைப்பது உண்டு. காரணம், அவர்கள் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் வர வேண்டும் என்றால் செலவுகள் எல்லாம் இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு மாணவரை உருவாக்க வேண்டும் என்றாலும் அதுவும் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அப்ப அந்த விருப்பம் இருந்தாதான் அந்த மாணவரையே உருவாக்க முடியும். ஆகவே அந்த விருப்பத்திற்காக 1% ஒரு பற்று, ஆசை, இந்த 1% தான் அவங்க கிட்ட இருக்கும். 99% நீக்கி இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாணவர் நிலையிலிருந்து ஆசிரியர் நிலைக்கு வரும் பொழுது எந்தெந்த விஷயங்களிலிருந்து துன்பங்கள் வரும், எந்தெந்த விஷயங்களிலிருந்து இன்பங்கள் வரும், எது தனக்கு தேவை, எது தனக்கு தேவை இல்லை, எது பக்தியை தரும், எது ஒழுக்கத்தை தரும், எந்த செயல்கள் தன் உடலை காக்கும், எந்த செயல்கள் தன் உயிரை காக்கும், எந்த செயல்கள் மற்றவர்களுடைய துன்பத்திலிருந்து விடுதலை செய்யும் என்கிற கல்வி அறிவை பக்குவப்படுத்தி செயல் வழி கல்வியை கொடுத்து அவர்களை மேல்நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எங்கு எதை செய்ய வேண்டும், யாரிடம் எதை வாங்க வேண்டும், அது வாங்குவதனால் வரக்கூடிய விளைவுகள், அதை வாங்கிய பின் வரக்கூடிய விளைவுகள், ஒரு பொருளை கொடுப்பதனால் வரக்கூடிய விளைவுகள், யாருக்கு எந்த பொருளை கொடுக்க வேண்டும், அதை எப்படி கொடுக்க வேண்டும், எந்த முறையில் கொடுக்க வேண்டும், எந்த முறையில் வாங்க வேண்டும் என்கிற கல்வி அறிவெல்லாம் நுணுக்கமாக அனுபவ கல்வியை சிறுக சிறுக கொடுத்துதான் கற்று வைத்திருப்பார்கள். எடுத்த உடனே ஒரு ஆசிரியராக ஆக முடியாது. அது பல யுகங்களாக அவர்கள் கற்ற கல்வி, செய்த புண்ணிய பலன், இவைகள் தான் ஏதோ ஒரு பிறவியில் அவர்கள் ஆசிரியராக வருவார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு பொறுமை வேணும், நிதானம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், நல்ல இரக்க குணம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகுக்கு முதலில் கொண்டு சேர்த்தது, இந்த உலகை பார்க்க வைத்தது தாய் தந்தையர். அதன் பிறகு இந்த உலகை உள்ள நன்மை தீமைகளை எடுத்துரைத்து தன் உயிரை எப்படி காக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது ஆசிரியர் மட்டும்தான். ஆகவே இறை வாழ்க்கையில் உள்ள ஆசிரியர் உயிரையும் உடலையும் காக்கும் கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் தாய் தந்தையரோ ஒரு பாதுகாப்பு தர முடியும், ஆனால் உடலையும் உயிரையும் காக்கும் கல்வி அவர்களிடம் இல்லை. அவர்களிடம் இருப்பது வெறும் அன்பும் பொறுப்பும் மட்டும்தான் இருக்கும். அது இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் தாய் தந்தையர் ஒரு குழந்தைக்கு செய்கின்றார்கள். அந்த கடமையிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை. அதே போல் ஆசிரியருக்கு ஒரு பொறுப்பு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கும். வரும் மாணவரை பக்குவப்படும் வரை
அவர் போற போக்கிலேயே போய் அவர்களை திருத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய சித்தம். அதுதான். அந்த சித்தத்தின்படிதான் அவர்கள் இயங்குவார்களே ஒழிய கற்பனைகளில் அவர்கள் விருப்பப்படி இயங்க முடியாது. இறைவனுடைய உத்தரவு என்னவோ அதன்படிதான் மாணவர்களை ஆசிரியர் உருவாக்குவார்கள். ஆகவே இறைவனுடைய ஒப்புதலுக்காக ஒவ்வொரு நொடியும் அவர்கள் காத்து கொண்டே இருப்பார்கள். நினைச்ச நேரத்துல எல்லாம் மாணவர்களிடம் உரையாடுவதோ இல்ல மாணவர்களை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வதோ இந்த வேலையெல்லாம் எதுவுமே முறையான கல்வி கற்ற ஆசிரியர்களுக்கு இருக்காது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.